பாஸ் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நடந்த ஒரு சம்பவம், அந்த சம்பவம் குறித்து மதிப்பிற்குரிய திரு உமாபதி அவர்கள்ட்ட கேட்கணும்னு இருந்தேன். வணக்கண்ணா, எப்படின்னு இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கு. இன்னும் வச்சுருக்காங்க இப்போ புதுசாக அவர் நம்ம முதலமைச்சர் யார் விஜய் அவர்கள் வந்து தார்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு புதுசாக போலீஸ்க்கு. இருந்தாலும் அந்த பழைய ஜீப்பெல்லாம் என்ன இருக்குது வச்சுருக்காங்க. இந்த திருநெல்வேலி கன்னியாகுமரியிலலாம் கேஸ் அதெல்லாம் தமிழ்நாட்டில் தான் வருது. ஏற்றுனா ஒரு 12 மணி நேரம் 13 மணி நேரம் போகும். அங்கே அவ்வளோ தூரம் ட்ராவல் இருக்குது. டிரைவர் சீட்டு தவிர மற்ற எல்லா சீட்டும் டேமேஜாக இருக்கும்ல? நல்லாயிருக்கும், வண்டி நல்லா போகும். அதெல்லாம் இருக்குது. இனி அதையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் எதையும் நீங்கள் செய்யணும். இன்றைக்கி பொழப்பு இன்றைக்கி நம்ம கையில் இருக்குன்றதுக்காக போயிட்டிங்கன்னா நாளைக்கு இருக்குது, நாளை கழிச்சு இருக்குது, அதுக்கு அடுத்த நாள் இருக்குது. இந்த வாழ்க்கை நிறையா இருக்குது. போய் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. இருந்தாலும் வந்து இப்போ இன்னைக்கு காலையில் பண்ணியிருக்காங்க. எப்படி இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே விடு வச்சுருவாங்க இல்லையா? இல்லை, இப்போ வந்துடுவார். நீங்கள் இந்த வீடியோ போடுறதுக்குள்ளே வந்துடுவார். ஆமாம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார். ஓகே. ஸோ இப்போ அவங்களுடைய டார்கெட் வந்து இதில் அக்கம்ப்ளிஷ் ஆகலையோ? இதுதான் பண்ணணும், நாங்கள் நாளைக்கு வரைக்கும் உள்ளே வைக்கணும்னு நினச்சதை அக்கம்ப்ளிஷ் ஆகும். அப்படிலாம் நினச்சாங்கன்னு சொல்ல முடியாது. மொத்தத்துக்கு உள்ளே தள்ளணும்னு தான் பார்த்தேன். 3-4 நாள் உள்ளே வச்சு ஒரு பெயில் வாங்கிட்டு வரட்டும் அப்படின்னு. அதே நீதிமன்றம் மண்டையில் ஒரே கூட்டு நறுக்குன்னு வச்சுருக்கு. நறுக்குன்னு கொட்டினதில் திருப்பி கொண்டு வந்து சாயந்தரமாக விட்டு. இந்த மாதிரியான சம்பவங்கள் பார்க்கும்போது, இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கட்சித் தலைவருக்கே பேசும்போது அந்த பேசுனது தப்பாயிடுச்சு, தவறாக பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு போகுதுண்ணா. இந்த சுதந்திரம்னு சொல்லுவாங்களே, பேச்சு சுதந்திரம்னு ஒன்று சொல்லுவாங்க, கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம்னு சொல்கிற ஒரு விஷயம், மனதில் பட்ட ஒரு விஷயத்தை நம்ம வந்து பகிரங்கமாக சொல்கிறது அப்படின்னு, அது தமிழ்நாட்டில் இல்லாமல் போய்விடுமோ? இப்போ இருக்கா? இல்லை, நான் கேட்குறேன், அது இல்லாமலே போயிடுமோ? ஏன்னா இதெல்லாம் ஒரு பயம் காட்டுவதற்கா, பயத்தை உண்டு பண்ணுவதற்கா? அப்படி காட்டின ஜெயலலிதா என்ன ஆச்சு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியுங்க. அதே போலீஸ் தான் கொண்டு ஜெயிலில் விட்டு வந்துச்சு. பெங்களூர் வாங்கம்மான்னு கூப்பிட்டு போய் அதே அதிகாரம் இன்னொரு மாநிலத்தோட முதலமைச்சர், அதை அந்த மாநில முதலமைச்சர் அந்த அதிகாரத்துக்கு போலீஸ் அதிகாரிகள் தான் கொண்டு போய் இன்னொரு போலீஸ்ட்டு சரண்டர் பண்ணி விட்டு வந்தேன். இந்தாங்க வச்சுக்கங்க, எங்கள் கண்ணையை ஒப்படைக்கிறோன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். அப்புறம் கல்லில் விரித்து படுத்துருந்ததெல்லாம் தெரியும் எல்லாருக்கும். அதெல்லாம் நடந்திருக்கு கடந்த, நம்ம சொல்லலை, மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்றது கொஞ்சம் நினைவுபடுத்தி பார்க்க. பட் இனிமேலாம் இப்போ யாருமே பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா? யாரும் பேசுனா இந்த மாதிரி தான் நாங்கள் இப்போது என்னென்னா, நீங்கள் ஒரு கேஸ் போட்டு ஜெயிலுக்கு போகிறதுங்கிறத செகண்டரியாக வச்சுருவோம். இப்படி எடுத்தோன்னா ஒரு பப்ளிக்கான ஒரு அசால்ட், ஒரு பப்ளிக்காக எல்லார்கிட்டையும், இப்போ ஒரு பெரிய ஒரு கட்சி தலைவனுங்கிறதுனால அது போராட்டமாக அங்கங்கே வந்து எல்லோரும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சராசரி மனிதர் வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஒரு பத்திரிகையாளரையோ இதோ வந்து நிறைய புதிய தலைமையில் விஜயன் கூட அவர் மேலே கூட கேஸ் பண்ணாங்க. ஸோ அவர் வந்து அரெஸ்ட் பண்ணும்போது இந்த சுற்று வட்டாரம் இருக்குல்ல, நம்ம சுற்றமும் சூழலும் இருக்கவங்க வந்து தவறான கண்ணோட்டத்தில் தானே பார்ப்பாங்க. இவங்க நல்லது தான் பேசுனாங்களா, நல்லது பேசலைனாலும் அவங்க வந்து போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போனாங்கல்ல அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஆமாம், அதுக்கு அப்போ அந்த ஒரு அவமானம் ஏற்படும் இல்லை? அதுக்கு தான் பண்ணுறதே அது. அப்போ ஒழுங்கா இருங்க, யார் பேர் சொன்னால். ஸோ அதையெல்லாம் முதலமைச்சர்னு பார்க்காம எதை வேணாலும் போடுவீங்க, பேசுவீங்க. உங்களை பிடிச்சி வச்சு அவங்களுக்கு அவமானமாக இருக்குன்னா ஏன் பேசுகிறீங்க? அப்போ எதிர்த்து யாரும் பேசக்கூடாது, அதாவது கருத்துக்களை எதுவும் சொல்லக்கூடாது. எதிர்த்துங்கிறதோட கருத்து எதுக்கு சொல்கிறீங்க? உங்களுக்கு என்ன வேலை? தேவையில்லை, யாருக்குமே தேவை. ஃபிலிம் வந்து ரிவ்யூவா கருத்து சொல்கிறதுக்கு? ஒரு தரமான ஆட்சி, திறமையான அமைச்சர்கள், அறிவார்ந்த எம்எல்ஏக்கள், அனுபவம் வாய்ந்த ஒரு கட்சி, வைகோ போன்ற முன்னணி தலைவர்கள் பலரும் வந்து அந்த கூட்டணியில் இருக்காங்க. ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ உங்களுக்கு என்ன கருத்து வேண்டி கிடக்கு? நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க வேண்டியதான். இவ்வளோ நாளாக ஒட்டு உறவாக இருந்த விசிகாலேருந்து திருமாவளவன் கூட பெருசாக எதுவும் ஸ்டேட்மெண்ட்டே சொல்லி காலையிலேருந்து ரெஸ்ட்டில் இருந்திருப்பார் நினைக்கிறேன். இல்லை, அதாவது நாங்கள் அங்கு தான் செல்கிறோம், ஆனால் திமுகவை கேட்டு தான் எங்களுடைய டெசிஷன் இருக்கும், அங்கே தான் எங்களுடைய கூட்டணின்னு சொன்ன திருமாவளவன் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அமைதிப்படையில் சத்யராஜ் அந்த மாதிரி வந்து அந்த சீட்டு நுண்ணிலேருந்து உள்ளே போகிற வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் ஒரு நல்ல ஒரு பதவி கொடுத்தாங்க. விசிகாவில் வன்னியரசு அவர்களுக்கு வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவருடைய இது வந்து இது தவறுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தார். இன்றைக்கி இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஒரு எதிர்க்கட்சியின் தலைவராக இதே போல் தான் கலைஞர் அவர்களுக்கும் நடந்தது. எதிர்க்கட்சியின் தலைவராக இருந்தபோது நடந்தது.
இப்போ உதயநிதி நடந்திருக்கு, எதிர்க்கட்சியின் தலைவருக்கு அரெஸ்ட் பண்ணி போயிருக்காங்க. அதை பற்றி எந்த விதமான பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ ஒரு கருத்தோ இல்லை, இது தவறு சரி இல்லை, இது வந்து என்னால் ஏற்றுக்க முடியல, இதை நான் உண்மையாக நானும் கண்டிக்கிறேன் அப்படின்னு கண்டனம் தெரிவிக்கிறேன், இல்லை நான் வந்து வருத்தப்படுறேன், எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. இப்போ ஒரு நண்பர் இருக்கான், அவங்க கூட பழகிட்டுருக்கீங்க, அவங்க மாமியாரை பற்றியே போய் நீங்கள் எப்படி குறை சொல்ல முடியும்? நண்பனுடைய மாமியாரா? நண்பனுடைய பொண்டாட்டியை அவங்க அம்மா கொடுமைப்படுத்துது, சரி, இவன் நண்பன், அவன் அவங்க மாமியார் விஷயத்தை போய் என்னத்துக்கு பேசுவான்? அந்த குடும்பத்தோடு பழகிட்டான், மாமியார் தான் சோறு போட்டுருக்கு சாப்பிட்ருக்கான், மாமியார் கையினால கறி குழம்பு சாப்பிட்ருக்கான். அவன் என்ன பண்ண அமைதியாக போயிட வேண்டியதான், மாமியார் மருமக பிரச்சனை நம்ம ஏன் தலையிடணும்? ஓ, நீங்கள் அப்படி வரீங்க. ஓகே 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 புரியுதா? சரி, அப்படியே அமைதியாக சைலண்ட்டாக போயிட வேண்டியது. ஏன்னா கையை நினச்சிட்டோம் என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஏன்னா மனிதாபிமானம்னு ஒன்று வேணும்ல, மனிதர்களாக அப்புறம் தான் நன்றி விசுவாசம்னு ஒன்று வேணும். அது இருக்கும்போது அவர்கள் அப்படி தான் நடுநிலையாக தான் செயல்பட வேண்டியது. சமூக வலைதளங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து இந்த யூடியூபர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் வந்து பேசும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சது சரிதான், நல்லா வாங்கிட்டே இப்படியெல்லாம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி ஏற்றுக்கிறது? அது அதாவது இவங்களை என்னென்னு ஏற்றுக்கிறது? அது யாரை போய் என்னென்னு ஏற்றுக்கிறீங்க? இது அரெஸ்ட் பண்ணது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சமூக வலைதளங்களில் அது ஒரு வீடியோ போயிட்டுருக்கு, அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. நிறையா வந்து பெண்களும் சொல்கிறாங்க, ஆண்களும் சொல்கிறாங்க, நிறையா பண்ணுறாங்க. ஸோ அவங்க அந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ் என்று சொல்லக்கூடிய அவங்க அதை எப்படி பொதுமக்கள் வெகுஜன மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க? கட்சி சாராத, இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர் திமுகவும் இல்லை தவேகவும் இல்லை, ஒரு சராசரி மனிதனாக எந்த கட்சிக்கும் பெருசாக சப்போர்ட் பண்ணாமல் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய பார்வையில் அது எப்படி இருக்கும்? இது எப்படி பதியும்? இப்போ நீங்கள் வந்து வாசலில் நிற்கிறீங்க, ஒரு 2 பேர் அந்த பக்கமாக நடந்து போகிறாங்க, எய்த்த விட்டு நாய் வல்லுன்னு குலைக்கு தவையில பார்த்து, அப்போ உங்கள் பார்வை எப்படி இருக்கும்? அவங்க 2 பேரை திருடனா பார்ப்பீங்க? நாய் யார் போனாலும் குலைக்குது. ஆமாம், ஏன்னா அங்கே சோறு போட்டு வளர்க்குறாங்க இந்த நாய்க்கு. ஆமாம், அது எங்கள் வீட்டுக்கு வரியோன்னு நினச்சி அது வந்து கொலைக்கு கண்டவனை பார்த்து குலைச்சோடனே நம்ம இவங்களை திருடன்னு நினைக்க மாட்டோம்ல. அந்த நாயை சும்மா இருக்க மாட்டியா, எடுத்து கல் எடுத்து அடிக்கும் போகல அப்படின்னு தானே சொல்லுவோம். ஆமாம், அப்படி தான் சொல்லுவோம். ஏன்னா அதுக்கு சோறு போடுறதுக்கு அது அதுக்கு வேலையை அது பார்க்குது, கடமையை அது செய்யுது. 2 பேர் நடந்து போகிறான்னா அவன் கடமையை அவன் எங்கேயோ போகிறான், கோயிலுக்கோ ஆஃபீஸுக்கோ 2 பேர் நடந்து போகிறாங்க. நீங்கள் வேடிக்கை பார்க்குறவர் உங்கள் கடமையை நீங்கள் என்ன பண்ணணும்? பார்த்துட்டு நாயினா அப்படி தான் இருக்கும், குலைக்க தான் செய்யும். ஏன்னா அவங்க வளர்க்குறாங்க சோறு போட்டு. 4 பேர் போகும்போது அவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்களோ திருட வராங்களோன்னு அதை நினைக்கும். போலீஸே வந்தாலும் அது வீட்டுக்குள்ளே நுழைகிறாங்கன்னு நினைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் இப்போ உங்கள் பார்வை தான் மக்களோட பார்வையாக இருக்கணும். இப்போ இந்த மாதிரியான பிரச்சனை நடக்கும்போது ஜென்ரலாக ஒரு கட்சிக்கு வந்து தெரியாதா, அது ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாகவும் போராட்டம் வரும், இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறது தெரியாதா? இதை பண்ணுறதுக்கு முன்னாடி தெரியாமையா செய்வாங்க? அது எப்படி அதை ஏற்றுக்கிறாங்க? அதை எப்படி அவங்க வந்து அமல்ராஜ் போய் 4 பேர் அடிச்சிருக்காரு, வேகமாக செயல்பட்டுருக்காருல்ல. பார்த்தேன், ஏதோ லத்தியால் அடித்தது பார்த்தேன். லத்தியால் அடித்து ஏற்றுறான்னு ஒருத்தன் பேரிகார்டை தாண்டுறான், சட்ட ஒழுங்கு மீறி சட்டப்படி அவர் அடிக்கிறார், அவரே அடித்து ஏற்றுறாங்க. அந்தளவுக்கு காவல்துறை தன்னுடைய கடமையை செய்யுது அப்படிங்கும்போது அதை நீங்கள் பெருமைப்பட வேண்டியது. நேரடியாக கமிஷனரே இல்லை. இப்போ விஜய் அவர்கள் வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கரூரில் அமைச்சர் இல்லை கரூரில் பேசும்பொழுது அன்று இருந்த காவல்துறை அதிகாரிகள் தான் என்னை கொண்டு வந்து இப்போ அந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க, யாரோ சொல்லி தான் அவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னார் இல்லையா? அப்போ அதிகாரிகள் மேலே இல்லை, யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி இவங்க இப்போ அவங்க சொல்லி தான் அந்த அதிகாரிகள் சரி, அதிகாரிகள் மேலே நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அதுக்காக நீங்கள் வந்து இப்போ பேரிகார்டில் ஏறி குதிக்கிறவொன்னே நீங்கள் அடிங்கன்னு சொல்லி தான் சொல்லியிருக்க மாட்டாங்க, அது அவங்க முடிவு, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அது வந்து ஒரு ஸ்டெப் பாக்கெட்டில் செஞ்சு தானே ஆகணும். அப்போ அந்த நேரத்தில் செய்கிறது தான், செய்யும்போது அது அப்படி தான் போகும். நீங்கள் வந்து விஜய் அவர்களுடைய ஆட்சியை குறைத்து மதிப்பிட்டு குறை சொல்லி கொண்டே இருப்பதிலேருந்து அர்த்தம் கிடையாது. அந்தந்த இதை அவங்கவுங்க பார்த்துக்குவாங்க. இப்போ நீதிமன்றத்தோட கடமையை செய்யும், காவல்துறை அவர்கள் அந்த ஆட்சிக்காக ஒரு கடமையை காலையில் செஞ்சாங்கன்னா மத்தியானத்துக்கு மேலே நீதிமன்றம் அதுக்குள்ளே மருந்தை கொடுக்கும், கஷாயத்தை பிடிச்சி மூக்கை பிடிச்சி ஊற்றி விடும் சங்கில், அப்படி குடிச்சுட்டேன்னா நோய் சரியாயிடும். இதுக்கெல்லாம் இடையில் மாட்டினது அதிகாரிகள் தானா? இந்த மாதிரி அரசியல் கட்சிகளுக்கு நடுவில் நடக்கக்கூடிய பூசல்களுக்கு
மத்தியில் மாட்டினது அதிகாரிகள் தானே. ஏன்னா அவங்க காலகாலமாக வந்து எல்லாரும் அவங்கவுங்க ஒர்க்கில் இருப்பாங்க. அடுத்த 5 ஆண்டுகள் கழித்து நீங்கள் தானே அன்றைக்கி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது மனசில் தோணும் இல்லையா? அது தோண தானே செய்யும். அப்போ அவங்க தான் இடைப்படையில் மாட்டுவாங்களா இவங்களுக்காக? செய்கிறது அவங்க தானே மாட்டி ஆகணும். ஆமாம், இவங்க மீற முடியாதுல்ல. ஒருத்தர் சொல்லிட்டாங்க, அரசாங்கம் சொல்லிவிட்டுச்சுன்னா அது எப்படி அதிகாரிகள் மீற முடியும்? அதே மாதிரி அவங்களும் மீற முடியாதுல்ல. செஞ்சதுக்கு பலன் அனுபவிச்சு தானே ஆகணும். இது தொடருமா? இதுதான் வாழ்க்கையே. அதானே இப்போ தொடருமான்னீங்கன்னா இல்லை அதாவது இன் ஃபியூச்சரில் இப்போ இதே மாதிரி தான் அடுத்தடுத்து அரெஸ்ட்டுகள். ஏன்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அன்பில் மகேஷ் அவர்களை கைது செய்கிறதுக்கு தயாரானாங்க. செந்தில் பாலாஜி அவர்களை கைது செய்கிறதுக்கு எல்லா இதுவும் பண்ணாங்க. கடைசியில் வந்து ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த எஃப்ஐஆரில் ஒரு பேரே போடல அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தராக ஏவாவேலு அவர்களை எல்லாருமே அதாவது திமுக அமைச்சர்களை குறிவைத்து ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க. மற்ற அமைச்சர்கள்லாம் சுத்தமாக இருக்கிற மாதிரி. ஏன்னா அவங்க சொன்னபடி இந்த மாதிரியான ஒரு டாஸ்மாக் வழக்கில் நாங்கள் வந்து இது பண்ணுறோம், பதிவு செய்கிறோம், உடனடியாக அவர் அரெஸ்ட் பண்ண இந்த மாதிரி பண்ணணும்னு சொன்னதுக்கு குட்கா வழக்கில் வந்து இந்த எம்ஆர் விஜயபாஸ்கர் இருக்கார் இல்லையா? எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து இப்போ அவங்க கட்சிக்கு போனதுனால தூய்மையாயிட்டார். அதெல்லாம் பழைய மேட்டருங்க. அவர் தான் அவங்க பிடிச்சிருக்கு சேர்த்துட்டாங்க. அது என்ன இருக்குது, அதனால் பண்ணல. அப்போ எதுவுமே வந்து எந்த இதுவும் வந்து அந்த அவங்க அரசாங்கத்துக்குள்ளே இருந்தால் பண்ண மாட்டாங்க. இல்லை தெரில, காலத்தின் இதில் வந்து மாறிட்டே தான் இருக்கும். சரி, ஓகே, என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் காத்திருந்து. நன்றிண்ணே இது வரைக்கும் பகிர்ந்துக்கிட்டதுக்கு.